ஓம் சாந்தி. 11/11/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு மனதோடு பாபா பாபா என்று சொன்னீர்கள் என்றால் குஷியில் மெய் சிலிர்த்துவிடும். குஷியில் இருந்தீர்கள் என்றால் மாயை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆத்ம அபிமானியாக ஆவதில்தான் உழைப்பு தேவைப்படுகின்றது. அதனால் இதன் மூலம்தான் குஷியின் அளவு அதிகரிக்கின்றது. இனிமையான பாபாவின் நினைவு வருகின்றது. மாயை உங்களை தேக அபிமானத்தில் கொண்டு கொண்டே இருக்கும். பலசாலியோடு பலசாலியாக ஆகி சண்டையிடும். இதில் குழப்பம் அடையக்கூடாது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, மாயின் புயல்களை பார்த்து பயப்படாதீர்கள். கர்மேந்திரியங்களினால் மட்டும் எந்த விக்ரமங்களையும் செய்யாதீர்கள். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் அல்லது கற்பித்து கொண்டிருக்கின்றார். கற்பிக்கக்கூடிய தந்தை எப்போதும் ஆத்மா அபிமானியாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அவர் நிராகாரமாக இருக்கின்றார். ஷரீரதாரியாக ஆகுவதே இல்லை. மறுபிறவியில் வருவதே இல்லை. எனக்கு என்னுடைய தேகம் என்பதே இல்லை. இப்போது எனக்கு சமமாக தேகத்திலிருந்து விடுபட்டு தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நம்மை தகுதியானவர்களாக ஆக்கி அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார். ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தூய்மை அற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். அவர்கள் ஷரீரத்தை தூய்மையற்றது என்று புரிந்து கொண்டு கங்கையில் குளிக்கச் செல்கிறார்கள். அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆத்மாவின் விஷயம்தான் முக்கியமானது என்று பாபா புரிய வைக்கின்றார். பாவாத்மா புண்ணிய ஆத்மா என்று ஆத்மாவைத்தான் கூறுகிறார்கள். பாபா எங்களுக்கு அதிக புயல் வருகின்றது என்று நிறைய குழந்தைகள் எழுதுகிறார்கள். மனதில் மிகவும் கெட்ட சிந்தனைகள் வருகின்றன. இதற்கு முன் இவ்வாறெல்லாம் இருக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் உலகத்தின் இளவரசராக இருந்தார். இங்கிலாந்து இளவரசரை பிரின்ஸ் ஆஃப் வெல்த் என்று சொல்லப்படுகிறார்கள் அல்லவா? அவை எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் ஆகும். தூய்மையாக ஆகுவதற்கு நீங்கள் தூய்மையான பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தண்ணீரின் மூலமாக எந்த பாவம் அழிவது இல்லை. தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையில் இந்துக்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்களாக இருந்தார்கள். இந்துஸ்தானில் பெயர் உண்மையில் பாரதமாகும். அங்கே தேவதைகள் இருந்தார்கள். வேறு எந்த நாட்டின் பெயரும் மாறுவதில்லை. பௌத்தர்கள் எங்களுடைய தர்மம் ஜப்பானி அல்லது சீனம் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தர்மத்தை பௌத்தம் என்றே சொல்வார்கள். உங்களில் யாருமே தங்களை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர்கள் என்று சொல்வதில்லை. காரணம், தன்னையே மறந்து விட்டார்கள். யார் அழுகிறார்களோ அவர்கள் இழக்கின்றார்கள். தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். ஆத்மா அபிமானியாக ஆகுவதன் மூலம்தான் குஷியின் அளவு அதிகரிக்கின்றது. இரவும் பகலும் பாபா பாபா என்று நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஞான கடலான தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் எனும்போது குழந்தைகளாகி உங்களுக்கு மெய் சிலிர்க்க வேண்டும். மாயின் புயல் வரத்தான் செய்யும். அனைவரை விட அதிகமான புயல் பிரம்மாவிற்கு வருகின்றது. பலசாலியாக இருந்தால் மாயை கூட பலசாலியாக ஆகி சண்டையிடும். மல் யுத்தத்தில் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. பாபாவிடம் அனைத்திலும் அதிகமான புயல் வருகின்றது. இந்த புயல்களை பார்த்து பயப்படாதீர்கள். கர்மேந்திரியினால் மட்டும் பாவ கர்மங்களை செய்யாதீர்கள் என்று தந்தை எச்சரிக்கின்றார். மாயின் புயல்களை பார்த்து பயப்படவோ குழப்பமடையவோ கூடாது. கர்மேந்திரியங்கள் மூலமாக மட்டும் எந்த ஒரு விக்கர்மம் நடக்காமல் கவனம் வைக்க வேண்டும். ஞானக்கடல் பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் இருக்க வேண்டும். சத்தோ பிரதானமாக ஆவதற்காக ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஞான சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். உயர்ந்த புருஷார்த்தத்தின் மூலம் இறுதி முடிவில் முதல் நம்பர் பெறக்கூடிய பறக்கும் பறவையாக ஆகுக. இறுதி முடிவில் முதல் நம்பர் பெறுவதற்கு உள்ளத்தின் அழிவற்ற வைராக்கியத்தின் மூலம்
கடந்து போன விஷயங்களே சம்ஸ்காரம் என்ற விதையினை எரித்து விடுங்கள். அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் விதிமுறைகளை சதா கடைபிடிப்பதற்கான விரதம் எடுங்கள் மற்றும் மனதின் மூலம், பேச்சின் மூலம் அல்லது சம்பந்தம் தொடர்பின் மூலம் நிரந்தர மகாதானியாக ஆகி புண்ணிய ஆத்மாகி தான புண்ணியம் செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுது அத்தகைய உயர்ந்த ஹை ஜம்ப் கொடுக்கும் முயற்சி செய்வீர்களோ அப்பொழுதே பறக்கும் பறவையாக ஆகி இறுதி முடிவில் முதல் எண்ணில் வர முடியும். விருத்தி மூலம் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்க வேண்டும். இதுவே இறுதி நேர முயற்சி மற்றும் சேவையாகும். சுப சிந்தனை மூலமாக ஞான கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் உடையவர் ஆவீர்களாக. எப்படி கடலுக்குள் வசிக்கும் ஜீவராசிகள் கடலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கின்றன, வெளியில் வரவே விரும்புவதில்லை. மீன்கள் கூட தண்ணீருக்குள்ளேயே வசிக்கின்றன. கடல் அல்லது தண்ணீர் தான் அதன் உலகமாக இருக்கின்றது. அதே போல குழந்தைகளாகி நீங்களும் சுப சிந்தனை மூலமாக ஞான கடலான தந்தைக்குள் என்றுமே மூழ்கியிருங்கள். கடலுக்குள் மூழ்கியிருக்கும் அனுபவம் செய்யாதவரை அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவதற்கான என்றுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனுபவம் செய்ய முடியாமல் இருப்பீர்கள். இதற்காக சுயம் உங்களை ஏகாந்தவாசி ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலைகளிலிருந்து விடுபட்டு உள்முகமானவர் ஆகுங்கள். உங்கள் முகத்தை எப்பேற்பட்ட மியூசியம் ஆக்கிக் கொள்வதென்றால் அதில் பிந்துவான தந்தை தென்பட வேண்டும். தனது உடலின் பந்தனத்திலிருந்து விலகியவராக ஆகி தன்னை ஆக்கிக் கொள்வதற்காக தன்னை அவதாரம் என்று உணர்ந்திருங்கள். நான் அவதாரம் ஆவேன் என்ற இந்த நினைவில் இருந்து உடலின் ஆதாரம் எடுத்து கர்மம் செய்யுங்கள். ஆனால் செய்பவன் என்ற தன்மையின் உணர்விலிருந்து விலகியவராக ஆகி இருந்து கர்மம் செய்யுங்கள். நான் செய்தேன், நான் செய்கின்றேன் இந்த சங்கல்பத்தை கூட அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்பொழுது கர்மத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட மாட்டீர்கள். தேகத்தில் இருந்தாலும் கூட விதேக நிலையின் அனுபவம் செய்வீர்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.